வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டியர் வந்து 21/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை 1 மணி ரிசல்ட்டு நம்ம பார்த்துட்டோம். 1 மணி ரிசல்ட்டு நமக்கு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ட்ரா பார்க்க போகிறோம். 6 மணிக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். நமக்கு வந்து விட்டு அடிச்சிட்டோம். நம்ம வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகி வந்தது. நம்ம கொடுத்த நம்பருக்கும் அந்த நம்பருக்கும் டோட்டலாகவே மிஸ் ஆகி தான் வந்திருந்தது. பட் இருந்தாலும் நம்ம நேற்றே சொன்னோம், ஒரு ட்ரா மட்டும் மிஸ் விட்டுருங்க, அடுத்த ட்ராவில் வந்து நம்ம கண்டிப்பாக பிடிச்சிருவோம். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது. நம்ம எதனால் லீவ் போட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெளிவாக நம்ம வந்து சாஃப்ட்வேரை வந்து நம்ம திரும்ப ரைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே சாஃப்ட்வேரை நம்ம திரும்ப அப்லோட் பண்ணி நம்ம ரெடி பண்ணோம். அதனால தான் நமக்கு 2-3 நாளாக வெயிட் இதாகிடுச்சு. அதனால தான் நம்ம வந்து சரியாக வீடியோ போட முடியல. அது நம்மளே போய் ரெடி பண்ணி வாங்கிட்டு வர வேண்டியதாக சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நமக்கு இந்த ட்ரா நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக நமக்கு அருமையான வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 137 750, சரிங்களா? அதே மாதிரி 241 13, சரிங்களா? அதே மாதிரி 936 69. இதுதான் அந்த நம்ம 3 ட்ரா. அந்த 3 ட்ரா இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இதுலேருந்து நமக்கு இந்த 8 மணி ஷோ நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது, 6 மணி ஷோ எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து 1 மணி ரிசல்ட் வந்து நமக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. 669 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லையா? இப்போ இது வந்து நமக்கு இப்போ வந்து 1 மணி ஷோ மாற்றிருக்கிறாங்க. 1 மணி ஷோ வந்து நமக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. இதை பேஸாக வச்சு நமக்கு 6 மணி ரிசல்ட்டு நம்ம பார்க்கும்போது வித்தியாசம் 6 மணிக்கு இதை விட டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக நாளைக்கு 6 மணிக்கு இன்றைக்கி 6 மணிக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் இருக்குது. எதனால் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா, மறுபடியும் எனக்கு ஒரு 6ஆம் நம்பர் கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். திரும்ப ஒரு 6ஆம் நம்பர் திரும்ப அதே இடத்துல வந்து மேட்ச் ஆகலாம் அப்படின்னு எனக்கு காமிக்குது. உங்களுக்கு எது அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 6ஆம் நம்பர் வரணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு 2ஆம் நம்பர் வரணும். இது 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 6ஆம் நம்பருக்கு திரும்ப 6ஆம் நம்பர் வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 2 6ஆம் நம்பர் வச்சுக்கிறாங்க, திரும்ப ஒரு 6ஆம் நம்பர் கொண்டு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அப்படி இல்லை அப்படின்னு 2ஆம் நம்பர் திரும்ப கொண்டு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் கொஞ்சம் 6க்கு 2 அப்படிங்கிற நம்பர் எப்போயுமே மேட்ச் ஆகும். அப்படி 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சுன்னா, இப்போ எப்படி வந்து 6ஆம் நம்பருக்கு எப்படி 1ஆம் நம்பர் வந்துச்சோ அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரும் பாசிபிளான நம்பர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணிடலாம். நமக்கு அந்த மாதிரி வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வந்திருக்கு, 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வந்திருக்கு இல்லையா? இந்த 2 நம்பரை பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது எனக்கு. இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஹெவியாக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்ப்போம். ஏன்னா போன ட்ராவிலே 3ஆம் நம்பர் வந்திருக்குன்னு பட் வரல. ஆனால் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகும், கண்டிப்பாக வரும், சரிங்களா? வராமல் போகவே போகாது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. 6 3ங்கிற 2 நம்பருமே எனக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. இருக்கான்னு வரல. அதுக்கும் 2ஆம் நம்பர் வராமல் போகுமா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக வரும். வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால தான் அது நமக்கு காமிக்கிறது, இல்லைனா காமிக்காது. கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வரும், சரிங்களா? டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயும் வின்னிங் வந்துருங்க, வராமல் போகாதுங்க. அதனால் தைரியமாக ப்ளே பண்ணலாம். ஆனால் இந்த ட்ராவில் வரலங்கிறக்காக நமக்கு வராது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. நமக்கு வரல. இந்த ட்ராவில் டோட்டல் வேறு மாதிரி ஆடியிருந்தாங்க. 662 டபுள்ஸ் ஆடியிருந்தாங்க, சரிங்களா? 669 டபுள்ஸ் ஆடியிருந்தாங்க. ஆனால் டபுள்ஸ் ஆடினாலே நமக்கு டோட்டலாக மிஸ் ஆகி தான் வரும், சரிங்க? அந்த மாதிரி நமக்கு இந்த ட்ராவில் டபுள்ஸ் வருமானம் இல்லை. டபுள்ஸ் வரல, சிங்கிள் ஆடுறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, சரிங்களா? உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் சி போர்டு 2 மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இருக்குது. சி போர்டு நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் போர்டு கட்டினா கூட ஈஸியாக வின்னிங் எடுத்துட முடியும் 6 மணி ஷோவுக்கு, சரிங்களா? அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லிடுறேன். அதே மாதிரி 3ஆம் நம்பர் வந்து நம்ம பி போர்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா? 3ஆம் நம்பர் மட்டும்தான் வருமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச 4ஆம் நம்பருக்கான பேஸும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா 4க்கு 6 அப்படிங்கிற நம்பர், 4க்கு 6ங்கிற நம்பர் மேட்ச் ஆகும். ஏற்கனவே வந்து 4க்கு 6 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4க்கு 6 அப்படிங்கிற நம்பர் 6க்கு 4ங்கிற நம்பர் மேட்ச் ஆகும், சரிங்களா? 6க்கு 3 6க்கு 4ங்கிற இந்த 2 நம்பருமே அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான், சரிங்களா? அதனால் நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக 4ஆம் நம்பருக்கான ஃபேஸும் அங்கே இருக்குது அந்த இடத்துல, சரிங்களா? 4ஆம் நம்பரும் அந்த இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? கணக்கில் வருதுன்னு பாருங்கள். அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஒரு 6ஆம் நம்பருக்கு ஒரு 6ஆம் நம்பரு இல்லை 2ஆம் நம்பர் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 6ஆம் நம்பருக்கு ஒரு 3ஆம் நம்பர், ஒரு 4ஆம் நம்பர். இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு செட் ஆகுது, கணக்கில் வருதுன்னு எடுங்க. ஏன்னா இப்போ நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல்ல வந்து நம்ம 750, அதே மாதிரி
413 669 இதை மட்டுமே நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. அது போக ப்ளஸ் ஒரு 3 மாதம் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது. அதில் வந்து நமக்கு மேபி வந்து 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம் அப்படின்னு காமிக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. அதுக்கும் 2ஆம் நம்பர் 4 நம்பர் வராமல் போயிடாது, அதுவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி. ஏதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 2 நம்பரில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அந்த மாதிரி கொடுக்குறோம். செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து நமக்கு 2 4ங்கிற அந்த 2 நம்பரையும் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா. அந்த மாதிரி தான் வருது. நீங்கள் அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது. ஒரு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 1ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9க்கு 1 அப்படிங்கிற நம்பர் எப்போயுமே டேரெக்டாக வின்னிங் வரக்கூடிய நம்பர் தான். ஏன்னா 1ஆம் நம்பர் வந்தாலே 9ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 1ஆம் நம்பர் வந்துடும். வந்துட்டு தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆடுறதுக்கு 2க்கு 9 அடிக்காங்களா, 1க்கு 2 அடிக்காங்க இல்லையா. அந்த மாதிரி 9ஆம் நம்பருக்கு மறுபடியும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல மேட்ச் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா எப்படியுமே இப்படி தான் வந்து விழுகும் பாருங்கள். 9க்கு 1 அதே மாதிரி 9க்கு 2 இந்த மாதிரிலாம் அழகாக மேட்ச் ஆகும். இது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரும். 9ஆம் நம்பர் வந்து அதே மாதிரி 0 9ஆம் நம்பர் வந்தாலும் 0 வந்து மேட்ச் ஆகிடும். 9ஆம் நம்பருக்கு இது அதிகமாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி உங்கள் கணக்கில் வரப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் இந்த மாதிரி காமிக்கும் 1ஆம் நம்பர் காமிக்கும் சரிங்களா. அதே மாதிரி 2ஆம் நம்பர் இந்த மாதிரி டேரெக்டாக 9க்கு 2 9க்கு 2ன்னு காமிக்கும். அதே மாதிரி 9க்கு 1 9க்கு 0 அப்படிங்கிற நம்பர்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்கும்போதே உங்களுக்கு காமிக்கும். அந்த மாதிரி எடுத்து காமிக்கும் போது நீங்கள் டக்குன்னு போட்டுக்கணும். அதான் வந்து சிறப்பாக இருக்கும். அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதாவது சொல்ல முடியுங்களா. ஏதாவது 6ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் வருதுன்னா அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கு கட்டாயமாக வரும். வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். அந்த கணக்குலேயே நம்ம வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏதாவது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டினியூட்டியாக நமக்கு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம் சரிங்க. அதே மாதிரி நீங்கள் சி போர்டு போடுறப்ப சி போர்டு 1ஆம் நம்பருக்கு கொஞ்சம் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது போர்டு கட்டிருந்தால் கட்டலாம். அதே மாதிரி 7ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டத்தில் வரணும். ஏன்னா 9க்கு 7 அப்படிங்கிற நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அந்த மாதிரி விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம 9ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா. 9க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லையா. 1ஆம் நம்பர் வந்தால் 9ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 1ஆம் நம்பர் வந்துடும். அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு 9க்கு 7 அப்படிங்கிற நம்பர் வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல் போர்டை நம்ம எதிர்பார்க்குற நம்பர் என்ன அப்படின்னா ஆல் போர்டில் ஒரு பர்டிகுலரை பொறுத்த வரைக்கும் நம்ம 3ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும். எதனாலனா 9க்கு 7ன்னு செட் ஆகலாம் அப்படி அந்த கணக்கில். அதே மாதிரி இங்கே நீங்கள் இப்படி எடுத்தாலும் 9க்கு 7னா 9க்கு 3ன்னு கூட செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதை மாற்ற முடியாது, அப்படி வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். பேசிக்காக இந்த நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான பாரு. 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 6ஆம் நம்பர் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 63 71 அப்படிங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே அழகாக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் போடும்போது சி போர்டு போடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து ஆல் போர்டில் போடுங்க. எனக்கு ஏ போர்டில் காமிக்குது. அதே நீங்கள் பி போர்ட்லேயும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 61 67ங்கிற மாதிரி நம்பர்கள் பிசியில் செட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பிசியில் 61 67ங்கிற மாதிரிலாம் செட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் அதாவது பிசி 61 76 67 இந்த மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். இல்லை ஏசியில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏசியை விட எனக்கு என்னமோ பிசியில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. 67 61ன்னு சரிங்களா. அந்த மாதிரி எதுவும் மேட்ச் ஆகுது செட் ஆகுதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.